dear students, இன்னைக்குள்ள கிளாஸ்ல யூனிட் 1 11th chemistry unit 1 basic concept of chemistry and chemical calculation லெசன்ல லிமிட்டிங் reagents பத்தி பார்க்க போறோம். அதாவது இந்த யூனிட் நம்ம முன்னாடியே பார்த்திருந்தோம். அதுல இந்த லிமிட்டிங் reagentsங்கற அந்த டாபிக்கை மிஸ் பண்ணிருக்கோம். நான் அதை அப்லோட் பண்ணல. சோ இப்போ வியூவர்ஸ் இது அப்லோட் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டதனால இத நான் இப்போ அப்லோட் பண்றேன். So limiting reagents என்னன்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி stoichiometric and non-stoichiometricனா என்னன்னு பார்க்கலாம். So ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கிறது தான். stoichiometric அப்படினா என்னது? அதாவது நம்ம ஒரு fixed amount. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வாட்டர் ப்ரிப்பேர் பண்ணனும் வெச்சுக்கோங்களேன். இப்போ நமக்கு தெரியும் என்னெல்லாம் வேணும்? What are the reactants needed to prepare water? Hydrogen and oxygen. ஹைட்ரஜன்ங்கிறது டயட்டாமிக்ங்கிறதுனால H2 போட்டுக்கிறோம். ஆக்ஸிஜனும் டயட்டாமிக் O2. So இது ரெண்டும் கம்பைன் ஆகும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னு தெரியும், வாட்டர் கிடைக்கும்னு தெரியும். சோ இந்த ஈக்குவேஷன் பேலன்ஸ் பண்ணோம் அப்படினா ஹைட்ரஜன் 2 இருக்கு, இங்க 2 இருக்கு, பேலன்ஸ்டா இருக்கு. ஆக்ஸிஜன் இங்க 2, இங்க 1 தான் இருக்கு. சோ இங்க ஒரு 2 போட்டோம்னா இங்க ஹைட்ரஜன் பேலன்ஸ்ட் ஆகல. சோ இங்க ஒரு 2 போட்டுக்கலாம். அப்போ 4 ஹைட்ரஜன், இங்க 4 ஹைட்ரஜன், இங்க 2 ஆக்ஸிஜன், இங்க 2 ஆக்ஸிஜன். சோ இதோட ரேஷியோ பார்த்தோம்னா 2:1ங்கிற ரேஷியோல எடுத்துப்போம். ஹைட்ரஜன் 2 moles of hydrogen and oxygen 1 moles of hydrogen combine ஆகும்போது நமக்கு என்ன கிடைக்குது? 2 moles of water கிடைக்குது. சோ இந்த மாதிரி ஒரு ஃபிக்ஸ்ட் ரேஷியோல எடுக்கிறத நம்ம என்ன சொல்லுவோம்? ஸ்டோய்கியோமெட்ரிக் அப்படினு சொல்றது. Can you understand? அதாவது நம்ம இப்போ ஒரு 2:1ங்கிற ரேஷியோல தான் ஹைட்ரஜன் ஆக்ஸிஜன் எடுத்தோம்னா மட்டும் தான் நமக்கு என்ன கிடைக்கும்? வாட்டர் ஃபார்ம் பண்ண முடியும். சோ இந்த மாதிரி ஒரு ஃபிக்ஸ்ட் ரேஷியோல நம்ம எடுக்கிறோம் அப்படினா அதை நம்ம ஸ்டோய்கியோமெட்ரிக் அப்படினு சொல்றோம். சோ நான் ஸ்டோய்கியோமெட்ரிக் அப்படிங்கிறது என்ன பார்த்தோம் அப்படினா ஒரு அமௌண்ட், அதாவது ஒரு அசம்ப்ஷன்ல எடுப்போம்ல. சோ ஒரு நம்ம ஒரு கேசரி பண்ணனும்னு வெச்சுக்கோங்களேன். ஒரு கொஞ்சம் அமௌண்ட் ஆஃப் ரவா, கொஞ்சம் அமௌண்ட் ஆஃப் சுகர், அந்த மாதிரி ஒரு ஃபிக்ஸ்ட் ரேஷியோ இல்லாம ஒரு அசம்ப்ஷன்ல நம்ம எடுப்போம்ல. அந்த மாதிரி இருக்கக்கூடியதை நம்ம என்ன சொல்லுவோம்? நான் ஸ்டோய்கியோமெட்ரிக். சோ இந்த நான் ஸ்டோய்கியோமெட்ரிக்ல என்ன ஆகும் அப்படினா பாருங்க, ப்ராடக்ட், அதாவது ஸ்டோய்கியோமெட்ரினா all the reactants converted into product. நம்ம எடுக்கக்கூடிய எல்லா ரியாக்டன்ட்ஸுமே 2 moles of hydrogen எடுக்கிறோம், 1 moles of oxygen எடுக்கிறோம் அப்படினா இந்த 2 mole of hydrogen 1 mole of oxygen ரெண்டு ரியாக்டன்ட்ஸுமே ப்ராடக்ட்ல இன்வால்வ் ஆகுது. எல்லாமே ப்ராடக்ட்டா கன்வெர்ட் ஆகுது. ஆனா நான் ஸ்டோய்கியோமெட்ரிக் பார்க்கணும் அப்படினா நம்ம ஒரு ஃபிக்ஸ்ட் அமௌண்ட் இல்லாம எடுக்கிறது. சோ அது எப்படி அது பார்க்கும் அப்படினா ப்ராடக்ட் yield will be determined by the reactant that is completely consumed. அதாவது ஒரு ப்ராடக்ட் கிடைக்கிறதுக்கு நம்ம எடுத்துக்கக்கூடிய ரியாக்டன்ட்ஸ்ல இல்லனா ரிஏஜென்ட்ஸ்ல அந்த நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட்டுக்கு எவ்வளவு ரிஏஜென்ட்ஸ் அங்க தேவைப்படுது, அதாவது கம்ப்ளீட், அதாவது by the reactant that is completely consumed. அந்த ப்ராடக்ட் கிடைக்கிறதுக்கு எவ்வளவு ரியாக்டன்ட் அங்க தேவைப்படுது அப்படிங்கறத நம்ம என்ன சொல்றோம்? ஒரு நான் ஸ்டோய்கியோமெட்ரி. இப்ப நான் ஸ்டோய்கியோமெட்ரிங்கிறது நம்ம எடுத்துக்கக்கூடிய ரியாக்டன்ட்ஸ் அன்ரியாக்டடா கூட இருக்கலாம். புரிஞ்சுதா? எல்லாமே ரியாக்ஷன்ல இன்வால்வ் ஆகி ப்ராடக்ட் ஆகணும்ங்கிறது கிடையாது. பேலன்ஸ்டாவும் ரியாக்டன்ட்ஸ் இருக்கலாம். அதான் நம்ம என்ன சொல்லுவோம்? நான் ஸ்டோய்கியோமெட்ரிக் அப்படின்னு சொல்றோம். சோ இதுல லிமிட்டிங் ரிஏஜென்ட்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். அதாவது இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துக்கிறோம். என்னன்னு பாருங்க. இப்போ நமக்கு ஒரு 6 cups of கேசரி தேவைப்படுது அப்படின்னா நம்ம என்ன எடுக்கிறோம்? ஒரு 1 cup of ரவா எடுக்கிறோம், 2 cups of sugar எடுக்கிறோம், 1/2 cup of ghee எடுக்கிறோம், 1/2 cup of nuts எடுக்கிறோம். சோ இவ்வளவு சேர்ந்து நம்ம மிக்ஸ் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 6 cup of கேசரி கிடைக்கும். சோ சப்போஸ் நமக்கு இந்த 6 cup of கேசரிய ஒரு 18 cups of கேசரியா நமக்கு மாத்தணும் அப்படின்னா இந்த ரவாவோட அமௌண்ட் அப்படியே வச்சுக்கிட்டு இந்த சுகரோட அமௌண்ட்டையும் கீ நட்ஸோட அமௌண்ட்டையும் இன்க்ரீஸ் பண்ணோம்னா நமக்கு கிடைக்குமா? கிடைக்காது. அப்படிதானே? அதாவது சுகர்ங்கிறது என்னது? ஜஸ்ட் அது டேஸ்டுக்கு மட்டும் ஆட் பண்றது. அமௌண்ட்ல எந்த சேஞ்சஸும் சுகரால கொண்டு வர முடியாது. அந்த ப்ராடக்ட்டோட டேஸ்ட் சேஞ்ச் பண்றது மட்டும்தான் என்னது? சுகர். அதே மாதிரி கீ நட்ஸ் பார்த்தோம். சோ நமக்கு எவ்வளவு ப்ராடக்ட் தேவைப்படுறத இங்க பிக்ஸ் பண்ணக்கூடியது யாரு? இந்த ரவாங்கிற ரியாக்டன்ஸ். புரிஞ்சுதா? சோ இங்க பிக்ஸ் பண்ணக்கூடிய, அதாவது எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் ப்ராடக்ட் தேவை அப்படிங்கறத பிக்ஸ் பண்ணக்கூடிய அந்த ரிஏஜென்ட்ஸ்க்கு தான் நம்ம என்ன சொல்றோம்? லிமிட்டிங் ரிஏஜென்ட் அப்படின்னு சொல்றோம். சோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 18 cups of கேசரி ப்ரிப்பேர் பண்ணனும் அப்படின்னா நம்ம சப்போஸ் 3 cup of ரவா எடுத்துக்கோ, ஒரு 8 cups of sugar எடுத்துக்கோன்னு வெச்சுக்கோங்க. இப்போ 18 cups of கேசரிக்கு நமக்கு 3 cup of ரவாவும் ஒரு 6 cup of sugarரும் அங்க போதும். அப்போ இந்த 2 cups of sugar நமக்கு எக்ஸஸா இருக்கு. சோ இந்த மாதிரி எக்ஸஸா இருக்கக்கூடியதா நம்ம என்ன சொல்றோம்? நான் ஸ்டோய்கியோமெட்ரிக் அப்படின்னு சொல்றோம்.
புரிஞ்சதில்ல? அதாவது நான் ஸ்டோக்கியோமெட்ரி இல்லைன்னா அதை என்ன சொல்லுவோம்னா எக்ஸஸ் ரியேஜென்ட் அப்படின்னு சொல்லுவோம். நேரம் சொன்னா நான் ஸ்டோக்கியோமெட்ரிங்கிறது ஃபிக்ஸட் இல்லாம எடுக்கக்கூடியது. அப்போ ஒரு 8 கப் ஆஃப் சுகர் நம்ம ஒரு அசம்ஷன்ல எடுத்திருக்கோம். ஆனா நமக்கு 18 கப் ஆஃப் கேசரிக்கு நமக்கு 6 கப் ஆஃப் சுகரே அங்க இனஃப். அதனால இப்போ 2 கப்ஸ் ஆஃப் சுகர் நமக்கு எக்ஸஸ் ஆயிருக்கு. ஸோ அந்த சுகர் நம்ம எக்ஸஸ் இருக்கக்கூடிய சுகரை நம்ம எக்ஸஸ் ரியேஜென்ட் சொல்றோம். அந்த 18 கப் ஆஃப் கேசரியில இங்க ஃபிக்ஸ் பண்ணக்கூடியது யாரு? 3 கப் ஆஃப் ரவா. ஸோ இந்த ரவாவை தான் நம்ம இங்க என்ன சொல்றோம்? லிமிட்டிங் ரியேஜென்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம். புரிஞ்சுதா? ஸோ ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் கூட பார்த்துக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1 லிட்டர் மில்க் எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்க. இந்த 1 லிட்டர் மில்க் எடுத்துட்டு நம்ம என்ன பண்றோம்? சுகர் ஆட் பண்றோம், அப்புறம் டீ பவுடர் ஆட் பண்றோம். அப்படிதானே? இப்போ இந்த டீ பவுடர் எல்லாம் ஆட் பண்ணி முடிச்சு நமக்கு சப்போஸ் இதுல இருந்து ஒரு 6 கப் ஆஃப் டீ கிடைச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது நம்ம என்ன பண்ண போறோம்னா நமக்கு இது ஒரு 2 கப் அதிகமா தேவைப்படுது. ஒரு 8 கப் ஆஃப் டீ நமக்கு இது தேவைப்படுது. அப்படின்னா இந்த டீ பவுடரோடையும் சுகரோடையும் லெவல் அல்லனா எமௌண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணோம்னா நமக்கு 8 கப் ஆஃப் டீ கிடைக்குமா? கிடைக்காது. புரிஞ்சுதா? நமக்கு இங்க 8 கப் ஆஃப் டீ வேணும் அப்படின்னா அந்த 8 கப் ஆஃப் டீயை இங்க பிக்ஸ் பண்ணக்கூடிய ஆள் யாரு? இந்த மில்க், எமௌண்ட் ஆஃப் மில்க். இப்போ எமௌண்ட் ஆஃப் மில்க் நம்ம இன்க்ரீஸ் பண்ணோம்னா தான் நமக்கு எமௌண்ட் ஆஃப் ப்ராடக்ட் இன்க்ரீஸ் ஆகுது. புரிஞ்சுச்சா? ஸோ இந்த எமௌண்ட் ஆஃப் ப்ராடக்டை இன்க்ரீஸ் பண்றது பிக்ஸ் பண்ணக்கூடிய ரியேஜென்ட்ஸ் ஏதோ இல்லைன்னா ரியாக்டன்ஸ் ஏதோ அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்? லிமிட்டிங் ரியேஜென்ட்ஸ் அப்படின்னு சொல்றது. ஸோ இங்க எடுக்கக்கூடிய இந்த சுகரோட அமௌண்ட் நான் ஸ்டோக்கியோமெட்ரினா அது ஒரு அசம்ஷன்ல இருக்கும். அப்படிதானே? ஸோ நமக்கு தேவைப்படக்கூடிய அந்த 8 கப் ஆஃப் டீக்கு தேவைப்படக்கூடிய சுகர் போக எக்ஸஸா இருக்கக்கூடிய அந்த ரியேஜென்ட்ஸ் தான் நம்ம என்ன சொல்றோம்? எக்ஸஸ் ரியேஜென்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம். இப்போ உங்களுக்கு ரொம்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். லிமிட்டிங் ரியேஜென்ட்ஸ்னா என்னது, எக்ஸஸ் ரியேஜென்ட்னா என்னது புரிஞ்சிச்சுல? ப்ராடக்ட் எமௌண்ட் ஆஃப் ப்ராடக்ட்டை ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய ரியேஜென்ட்ஸ் தான் லிமிட்டிங் ரியேஜென்ட்ஸ். நம்ம ஒரு அசம்ஷன்ல அதிகமா எடுத்திருப்போம். அதுல அந்த ப்ராடக்ட்டுக்கு போக எக்ஸஸா இருக்கக்கூடிய அந்த ரியேஜென்ட்ஸ் தான் நம்ம என்ன சொல்லுவோம்? எக்ஸஸ் ரியேஜென்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். பாருங்க. அதாவது ஒரு ஸ்டோக்கியோமெட்ரிக் ரியாக்ஷன் தந்திருக்காங்க. அமோனியா react with carbon dioxide gives யூரியா. அமோனியாவும் கார்பன் டை ஆக்சைடு ரியாக்ட் பண்ணும்போது இங்க யூரியா கிடைக்குது. யூரியா ஃபார்முலா என்னது? NH2CO NH2 plus water. ஸோ இப்போ இதை ஈக்குவேஷன் பேலன்ஸ் பண்ணிக்கலாம். பேலன்ஸ் பண்ணும்போது இங்கே நைட்ரஜன் 1 இருக்கு பாருங்க, இந்த பக்கம் 2 நைட்ரஜன் இருக்கு. ஸோ இங்கே ஒரு 2 போட்டோம்னா நைட்ரஜன் பேலன்ஸ் ஆயிடுச்சு. இப்போ ஹைட்ரஜன் செக் பண்ணுங்க. 2 × 3 6. இங்கே எவ்வளோ ஹைட்ரஜன்? 2 ஹைட்ரஜன் இருக்கு. இந்த பக்கம் ஒரு 2 ஹைட்ரஜன். ஸோ 4 ஆயிடுச்சு. இந்த பக்கம் ஒரு 2 6 ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் கார்பன் இங்கே 1 இருக்கு, இங்கே கார்பன் 1 இருக்கு. ஆக்சிஜன் இங்கே 2 இருக்கு, இங்கே ஆக்சிஜன் 1, இங்கே ஆக்சிஜன் 1. ஸோ ஈக்குவேஷன் பேலன்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இதோட ரேஷியோ போட்டோம் அப்படின்னா எப்படி வரும்? அதாவது 2:1 அப்படிதானே? 2:1 ரேஷியோல ரியாக்டன்ஸ் இருக்கும்போது அது எவ்வளோ ரேஷியோல யூரியான்றது 1 இருக்கு. அப்படிதானே? இங்கே எதுவும் இல்லைன்னா என்ன மீனிங்? 1. அதே மாதிரி வாட்டர் முன்னாடி எந்த நம்பர் ஆஃப் மோல்ஸ் வேற எதுவும் இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? 1 அர்த்தம். ஸோ 1:1. ஸோ 2:1 ரேஷியோல ரியாக்டன்ஸ் எடுத்திருக்கோம். அது 1:1 ரேஷியோல நமக்கு ப்ராடக்டா கிடைச்சிருக்கு. ஸோ இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா in a process 646 கிராம் ஆஃப் அமோனியா. இப்போ இந்த அமோனியா எடுத்துருக்கக்கூடியது எவ்வளவு அமௌண்ட் எடுத்திருக்காங்க? 646 கிராம் ஆஃப் அமோனியா எடுத்திருக்காங்க. is allowed to react with 1.144 கிலோகிராம். அதாவது இது கிராம்ல எடுத்திருக்காங்க, இது எவ்வளவு கிலோகிராம்ல எடுத்திருக்காங்க. 1.144 கிலோகிராம் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு எடுக்கும் போது அது என்னதான் கிடைக்குது? நமக்கு யூரியாவா கிடைக்குது. ஸோ இதுல 2 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன பார்க்கலாம். If the entire quantity of all the reactants is not consumed in the reaction. ஸோ எடுத்திருக்கக்கூடிய அந்த அமோனியாவும் இந்த யூரியாவும் இந்த அமோனியாவும் இந்த கார்பன் டை ஆக்சைடும் கம்ப்ளீட்டா அந்த ரியாக்ஷன்ல இன்வால்வ் ஆகல. ஏதோ சம்திங் வந்து எக்ஸஸா இருக்கு, அது தெரியல. அமோனியா எக்ஸஸா இருக்கா இல்ல கார்பன் டை ஆக்சைடு எக்ஸஸா இருக்கான்னு தெரியல. ஸோ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? which is the limiting reagent? இங்க லிமிட்டிங் ரியேஜென்ட் எது, எக்ஸஸ் ரியேஜென்ட் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு நம்ம ஈஸியா கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு டேபிள் போட்டுக்கலாம். இப்போ டேபிள்ல பாருங்க எல்லாம் எடுத்துக்கோனா ரியாக்டன்ஸ் எடுத்திருக்கோம். வாட் ஆர் த ரியாக்டன்ஸ்? அமோனியாவும் கார்பன் டை ஆக்சைடுங்கிறது ரியாக்டன்ஸ். ப்ராடக்ட் என்னெல்லாம் கிடைச்சிருக்கு? யூரியாவும் வாட்டர் நமக்கு ப்ராடக்டா கிடைச்சிருக்கு. ஸோ இதோட ஸ்டோக்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் எப்படி போட்டோம்? அதாவது அமோனியா எவ்வளோ ரேஷியோல இருந்தது? 2.
கார்பன் டை ஆக்சைடு 1ன்னு சொல்லியிருக்கோம் அப்படிதானே. அதே மாதிரி யூரியா 1 வாட்டர் 1ல கிடைச்சது. இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் ரியாக்டட். நம்ம எடுத்துக்கக்கூடியதுல எவ்வளவு நம்பர் ஆஃப் மோல்ஸ் இங்க ரியாக்ட் ஆயிருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறோம். ஸோ கண்டுபிடிக்கிறதுக்கு இப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் ரியாக்டன்ஸ்னா ஒன்லி ஃபார் ரியாக்டன்ஸ் அப்படிதானே. ரியாக்ட் பண்ணக்கூடியது ரியாக்டன்ஸ் மட்டுமா தான் இருக்கும். ஸோ ரியாக்டன்ஸோட நம்பர் ஆஃப் மோல்ஸ் கண்டுபிடிக்க போறோம். இப்போ நமக்கு கிராம்ல கொடுத்துருக்காங்க அப்படிதானே. ஸோ n is equal to என்னது மாஸ் டிவைடட் பை மோலார் மாஸ். மாஸ் அமோனியாவோட மாஸ் எவ்வளவு கொடுத்துருந்தாங்க கொஸ்டின்ல 646 கிராம். ஸோ இதை நம்ம அப்படியே போட்டுக்கலாம். 646 கிராம் ஆஃப் அமோனியா divided by its molar mass. molar mass எப்படி கண்டுபிடிப்போம்? அமோனியானா என்னதெல்லாம் இருக்கு? NH3 அப்படிதானே. ஸோ NH3 னா நைட்ரஜனோட மோலார் மாஸ் எவ்வளவு? 14. அட்டாமிக் நம்பர் 7. ஸோ மோலார் மாஸ் எவ்வளவு வரும்? 14. ஹைட்ரஜனுக்கு 1. இந்த 3 ஹைட்ரஜன் இருக்கிறதுனால 3 into 1 3 ஆயிடுச்சு. ஸோ டோட்டல் எவ்வளோ ஆயிடுச்சு? 70. ஸோ 646 17ஆல டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ கிடைக்கும்? 38 மோல்ஸ் கிடைக்கும். இது என்னது? மோல்ஸ் எழுதிக்கலாம் 38 மோல்ஸ் அப்படின்னு. நெக்ஸ்ட் கார்பன் டை ஆக்சைடு இஸ் அதர் ரியாக்டன்ட் அப்படிதானே. ஸோ இதோட மோலார் மாஸ் கண்டுபிடிக்கணும்னா மாஸ் நமக்கு இங்க என்னதுல தந்திருக்காங்க? கிலோகிராம்ல தந்திருக்காங்க. பாத்தீங்களா? இது கிராம்ல இருக்கு, இது கிலோகிராம். ஸோ கிலோகிராம்ல இருக்கக்கூடியதை நம்ம கிராமா கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா 1000ஆல மல்டிப்ளை பண்ணிக்கலாம். கிலோகிராம்ல இருக்கிறத கிராமா மாத்தணும். அப்ப 1000ஆல மல்டிப்ளை பண்ணோம்னா என்ன ஆகும்? 1144 கிராம் ஆயிடும். ஸோ 1144 கிராம் டிவைடட் பை கார்பன் டை ஆக்சைடோட மோலார் மாஸ். கார்பனுக்கு எவ்வளவு வரும்? 12. கார்பன் டை ஆக்சைடு கார்பனுக்கு எவ்வளவு? 12 பிளஸ் ஆக்சிஜன் 16. எவ்வளவு ஆக்சிஜன் இருக்கு? 2 ஆக்சிஜன் இருக்கு. ஸோ 2 into 16 எவ்வளவு? 32. 32 பிளஸ் 12 எவ்வளவு ஆயிடுச்சு? 44. ஸோ 1144 44ஆல டிவைட் பண்ணிக்கலாம். இப்போ இதை டிவைட் பண்ணும்போது என்ன கிடைக்கும் அப்படின்னா 26 மோல்ஸ்னு கிடைக்கும். புரிஞ்சுல? இப்போ எவ்வளவு நம்பர் ஆஃப் மோல்ஸ் இல்லைன்னா எவ்வளவு நம்பர் ஆஃப் ரியாக்டன்ஸ் ரியாக்ஷன்ல இன்வால்வ் ஆயிருக்குங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம். எவ்வளவு? அமோனியா 38 மோல்ஸ் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு 26 மோல்ஸ். நெக்ஸ்ட் என்னன்னு பாருங்க, நம்பர் ஆஃப் மோல்ஸ் கன்சியூம்டு. இதுல நமக்கு டோட்டல் அமௌண்ட் எவ்வளவு இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இதுல எவ்வளவு ப்ராடக்ட்டுக்கு எவ்வளவு தேவைப்பட்டது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் பார்க்க போறோம். ஸோ அதோட ரேஷியோ நம்ம என்ன எடுத்திருக்கோம்? 2:1 ரேஷியோ. இதுனா அமோனியாங்கிறது 2 ரேஷியோவும் கார்பன் டை ஆக்சைடு 1. ஸோ 2:1 ரேஷியோனா இது நம்ம எடுத்துக்கக்கூடிய அந்த அமோனியாவை நம்ம ஒரு 2 ரேஷியோன்னு வச்சுக்கலாம். அதாவது இது எவ்வளவு? 38 மோல்ஸ்ங்கிறது 2 அப்படின்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இதோட 1 ரேஷியோனா எவ்வளவு வரும்? இதோட பாதி அப்படிதானே. ஸோ 38ல பாதி எவ்வளவு எடுத்துக்கலாம்? 19 மோல்ஸ். இப்படி எடுத்துக்கிட்டோம்னா தான் இது என்ன ரேஷியோல இருக்கு? நமக்கு 2:1 ரேஷியோ. புரிஞ்சுதா? அமோனியா 38 இருக்கு, இதோட 1 ரேஷியோ தான் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா இதோட பாதி அமௌண்ட் தான் கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்கிறோம். ஸோ 38 எடுக்கிறோம் அப்படின்னா இதோட பாதி 19 அப்படின்னா தான் நமக்கு நம்ம எடுத்துக்கக்கூடிய அந்த ரியாக்டன்ஸ் ரியாக்ஷனோட அந்த ரேஷியோ ரியாக்டன்ஸோட ரேஷியோ நமக்கு கரெக்டா இருக்கும். புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் என்ன பார்த்துக்கலாம் அப்படின்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் த ப்ராடக்ட். ப்ராடக்ட் எவ்வளவு கிடைச்சிருக்கு அப்படின்னு ப்ராடக்ட் வரும்போது ரியாக்டன்ஸ் தேவையில்லை. ரியாக்டன்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், எவ்வளவு ரியாக்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ ப்ராடக்ட் எவ்வளவு ப்ராடக்ட் கிடைச்சிருக்குங்கிறத எப்படி கண்டுபிடிக்கலாம்? இதோட ரேஷியோ நம்ம என்ன கொடுத்துருக்கோம்? 1:1 ரேஷியோ. இதுதானே. இப்போ 1 ரேஷியோனா நம்ம எவ்வளவு எடுத்துருக்கோம்? 19 மோல்ஸ் தான் 1 ரேஷியோ எடுத்துருக்கோம். ஸோ இங்க யூரியாவோட மோல்ஸ் எவ்வளவோ 19 மோல்ஸ். அதே மாதிரி வாட்டர் எவ்வளவு மோல்ஸா தான் இருக்கும்? 19 மோல்ஸா தான் இருக்கும். புரிஞ்சுதா? அதாவது இங்க நம்ம 2:1 ரேஷியோல 1ங்கிறது எவ்வளவுன்னு எடுத்திருக்கோம்? 19 மோல்ஸ் எடுத்திருக்கோம் அப்படின்னா இங்க 1:1. ஸோ 1ங்கிறது என்னன்னு எடுத்துக்கலாம்? 19 மோல்ஸ் எடுத்துக்கலாம். அதே மாதிரி வாட்டர் நம்ம என்ன எடுத்துக்கலாம்? 19 மோல்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க, லாஸ்டா என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் தி ரியாக்டன்ட் லெஃப்ட். நம்ம क्वेश्चनலயே கொடுத்திருக்காங்க எடுத்துக்கக்கூடிய எல்லா ரியாக்டன்ஸும் ப்ராடக்ட்ல இன்வால்வ் ஆகல அப்படின்னு கொடுத்திருக்காங்க அப்படிதானே. ஸோ எந்த இதுல எக்ஸஸா இருக்கு? கார்பன் டை ஆக்சைடு எக்ஸஸா இருக்கா இல்ல அமோனியா எக்ஸஸா இருக்குங்கிறத நம்ம இப்ப கண்டுபிடிக்க போறோம். இப்போ அமோனியா பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இருந்த நம்ம எடுத்துக்கக்கூடிய டோட்டல் நம்பர் ஆஃப் மோல்ஸ் 38. அந்த 38 மோல்ஸ் என்ன ஆயிருக்கு? கன்சியூம் ஆயிருக்கு அப்படிதானே. ஸோ அங்க எதுவுமே எக்ஸஸா இல்லை அப்படின்னா இது நம்ம என்ன ரியாக்ஷன்ஸ் எடுத்துக்கலாம்? லிமிட்டிங் ரியாக்ஷன்ஸ் எடுத்துக்கலாம். இதெல்லாம் எடுத்துக்கக்கூடியது எல்லாமே இன்வால்வ் ஆயிருக்கு, கன்சியூம் ஆயிருக்கு. அப்ப நம்ம அதை என்னன்னு சொல்லுவோம்? லிமிட்டிங் ரியாக்ஷன்ஸ். ஸோ இங்க பார்த்தோம் அப்படின்னா
அப்ப இங்க எதுவுமே பேலன்ஸ் இல்லை. ஸோ டேஷ் போட்டுக்கலாம். இப்போ இங்க பாருங்க, கார்பன் டை ஆக்சைடு நம்ம டோட்டல் கொடுத்துருக்கக்கூடிய கிராம் படி நம்ம மோல்ஸா கன்வெர்ட் பண்ணப்போ நமக்கு எவ்வளவு கிடைச்சது? 26 மோல்ஸ். ஆனா எவ்வளவு மோல்ஸ் தான் கன்சியூம் ஆயிருக்கு? 19 மோல்ஸ் தான் கன்சியூம் ஆயிருக்கு. ஸோ 26ல இருந்து 19 மோல்ஸ் கன்சியூம் ஆயிருக்கு அப்படின்னா பேலன்ஸ் எவ்வளவு மோல்ஸ் இருக்கு? 7 மோல்ஸ் அங்க அன்ரியாக்டடா இருக்கு கார்பன் டை ஆக்சைடு. புரிஞ்சுதுல? அப்ப இந்த கார்பன் டை ஆக்சைடுங்கிறது இங்க என்னது? எக்ஸஸ் ரியேஜென்ட். இப்போ ஃபர்ஸ்ட் क्वेश्चनக்கு ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்க? which is the limiting reagent. அப்போ இந்த லிமிட்டிங் ரியேஜென்ட்ங்கிறது என்னது? எவ்வளவு ரியாக்டன்ஸ் எடுத்துக்கோமோ அது அப்படியே ப்ராடக்ட்ல இன்வால்வ் ஆயிருக்கு, இல்லைன்னா அது கன்சியூம் ஆயிருக்குன்னா அதை நம்ம லிமிட்டிங் ரியேஜென்ட்ஸ் சொல்றோம். எக்ஸஸா இருக்கக்கூடியதை நம்ம என்ன சொல்றோம்? எக்ஸஸ் ரியேஜென்ட். இப்போ ஃபர்ஸ்ட் क्वेश्चनக்கு ஆன்சர். செகண்ட் क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்கன்னா, calculate the quantity of urea formed and the unreacted quantity of the excess reagent. அதாவது நம்ம ப்ராடக்ட் என்னது? யூரியா. அப்படிதானே? ஸோ யூரியா எவ்வளவு குவான்டிட்டி நம்ம நம்பர் ஆஃப் மோல்ஸ்ல இங்க கண்டுபிடிச்சிருக்கோம். அப்படிதானே? நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் தி ப்ராடக்ட் எவ்வளவு? யூரியா 19 மோல்ஸ் அண்ட் வாட்டர் 19 மோல்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இந்த மோல்ஸ் நம்ம எமௌண்ட்ல கேட்டிருக்காங்க. குவான்டிட்டி அப்படின்னா என்னது? கிராம்ல நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ கிராம்லனா கிலோகிராம்ல கண்டுபிடிக்க போறோம். அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்கன்னா, அன்ரியாக்டட் குவான்டிட்டி ஆஃப் எக்ஸஸ் ரியேஜென்ட். நமக்கு இங்க எக்ஸஸ் ரியேஜென்ட் நம்ம என்ன பார்த்தோம்? அதாவது 26 மோல்ஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு இருக்குல்ல, 19 மோல்ஸ் தான் ரியாக்ட் ஆயிருக்கு. ஸோ பேலன்ஸ் 7 மோல்ஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு தான் இங்க என்னது? எக்ஸஸ் ரியேஜென்ட். ஸோ அந்த எக்ஸஸ் ரியேஜென்ட் எவ்வளவு அமௌண்ட் இருக்கு, இல்லைன்னா அதோட குவான்டிட்டி என்ன அப்படிங்கிறதும் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन பார்க்குறீங்க. ஃபர்ஸ்ட் குவான்டிட்டி ஆஃப் யூரியா ஃபார்ம்டு நம்ம மோல்ஸ்ல கொடுத்துருக்கோம். அப்படித்தானே? ஸோ the amount கிராம்ல கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் யூரியா இன்டு மோலார் மாஸ் ஆஃப் யூரியா. ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் நம்ம ஆல்ரெடி கொடுத்துருக்கோம். எவ்வளவு? 19 மோல்ஸ்னு கொடுத்துருக்கோம். கரெக்டானா? நம்ம பொதுல கண்டுபிடிச்சிருக்கோம்ல, அதான். ஸோ 19 மோல்ஸ் இன்டு மோலார் மாஸ் ஆஃப் யூரியா. யூரியாவோட மோலார் மாஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது? அதாவது யூரியா ஃபார்முலா என்னது? NH2 NH2 CO NH2. அப்படிதானே? ஸோ இதோட மோலார் மாஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஹைட்ரஜன் எவ்வளவு? 1. ஸோ 2 ஹைட்ரஜன் இருக்கிறதுனால 2 போட்டுக்கிறோம். பிளஸ் நைட்ரஜன் எவ்வளவு? 14 பிளஸ் கார்பனுக்கு 12 வரும், ஆக்சிஜன் 16 பிளஸ் எகைன் நைட்ரஜன் 14 பிளஸ் 2 ஹைட்ரஜன் இருக்கு. ஸோ 2 போட்டுக்கலாம். ஸோ எவ்வளோ ஆயிடுச்சு? 14 பிளஸ் 2 16 16 26 28 38 44 54 58 60. கரெக்டா? ஆட் பண்ணி பாருங்க. கரெக்டா ஆகுதான்னு பாருங்க. ஸோ 60 என்னது? 60 கிராம் மோல் பவர் -1. இது என்னது? மோலார் மாஸ் ஆஃப் யூரியா. ஸோ இது நம்ம இங்க போட்டுக்கலாம். 60 கிராம் மோல் பவர் -1. ஸோ 19யும் 16 மோல்ஸ் மோல் பவர் -1 என்ன ஆயிடும்? கேன்சல் ஆயிடும். இதுதானே? ஸோ கேன்சல் ஆயிடுச்சு. ரெண்டை கேன்சல் பண்ணிட்டோம்னா 19யும் 60யும் மல்டிப்ளை பண்ணினா என்ன கிடைக்கும்? ஆன்சர் 1140 கிராம்ல எடுத்துக்கலாம். கிராம். இது கிலோகிராம்ல மாத்தணும்னா என்ன பண்ணணும்? அதாவது கிலோகிராம்ல இருக்கிறது கிராமா மாத்துறதுக்கு 1000ஆல மல்டிப்ளை பண்ணணும். ஸோ அதே மாதிரி கிராம்ல இருக்கிறது கிலோகிராமா மாத்தணும்னா 1000ஆல டிவைட் பண்ணணும். இதுதானே? 1000ஆல டிவைட் பண்ணும்போது என்ன கிடைக்கும்? 1140 டிவைடட் பை 1000 கொடுத்தோம்னா 30 இருக்கிறதுனால இங்க என்ன பண்ணிக்கலாம்? 1 பாயிண்ட் போட்டுக்கலாம். ஸோ இது ஆன்சர் என்ன ஆயிடுச்சு? 1.140 கிலோகிராம். ஸோ இதுதான் என்னது? சாரி, quantity of urea formed. Next என்ன क्वेश्चन கேட்டிருக்காங்க? quantity of excess reagent. எவ்வளவு excess reagent ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதோட ஃபார்முலா பார்த்தோம்னா amount of carbon dioxide left over. எவ்வளவு amount நமக்கு ரியாக்ஷன்ல இன்வால்வ் ஆகாம பேலன்ஸ் இருக்கு, அதோட amount என்னங்கிறது தான் கேட்டிருக்காங்க. ஸோ நேரமா பார்த்த மாதிரி என்ன இருக்கலாம்? நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு லெஃப்ட் ஓவர் இன்டு மோலார் மாஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் எவ்வளவு லெஃப்ட் ஓவர்னு பார்த்தோம். இங்க 7 மோல்ஸ். அப்படிதானே? 26ல 19 மோல்ஸ் ரியாக்ட் பண்ணிருக்கு. ஸோ அன்ரியாக்டட் மோல்ஸ் பார்த்தோம்னா 7 மோல்ஸ். ஸோ இங்க அதை போட்டுக்கலாம். ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் of carbon dioxide left over 7 moles is equal to 7 moles. Next என்னது? molar mass of carbon dioxide. carbon dioxide ஓட molar mass எப்படி கண்டுபிடிக்கலாம்? carbon 12 வரும் plus oxygen 16. so 2 into 16. 2 into 16 எவ்வளவு? 32. 32 plus 42 44. so into
44 gram mole power minus 1. அதே மாதிரி தான் மோல்ஸும் மோல் பவர் மைனஸ் 1 என்ன ஆகிருக்கும் கேன்சல். அதாவது மோல் பவர் மைனஸ் 1ங்கிறது எப்படி போடுவோம் 1 by மோல்னு போடுறது தான் மோல் பவர் மைனஸ் 1. சோ இங்க இருக்கக்கூடிய மோலும் இந்த டிவைடட் பை இருக்கக்கூடிய மோல் என்ன ஆயிருக்கும் கேன்சல் ஆயிருக்கும். நெக்ஸ்ட் 7 into 44 மல்டிப்ளை பண்ணோம்னா என்ன கிடைக்கும் 308 gram. சோ இத என்னது எவ்வளவு கிராம் 308 gram ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு left over. அதாவது ரியாக்ஷன்ல இன்வால்வ் ஆகாம எக்ஸஸ் ஆயிருக்கு. அதனால தான் நம்ம என்ன சொல்லுவோம் எக்ஸஸ் ரிஏஜென்ட் அப்படின்னு சொல்லுவோம். சோ புரிஞ்சுங்களா இதான் என்னது லிமிட்டிங் ரிஏஜென்ட். I hope you all understand this. Thank you.